கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு சந்தோஷமா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் போறாங்க. அங்க ஹஸ்பண்ட் காணாம போயிடுறாரு. போலீஸ் இவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. உண்மையில தன்னோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்க அந்த ஊரையே எதிர்த்து போராடுறா இந்த பொண்ணு. நம்ம கதையோட ஹீரோயினி ஏவா 14 வயசு இருக்கும்போதே அவளோட வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. நடுராத்திரி ஏதோ சத்தம் கேட்டு இவ எழுந்து பார்க்கும்போது அவளோட ட்ரக் லார்ட் அப்பாவை 2 மாஸ்க் மேன் கொடூரமான முறையில சாகடிச்சிட்டு இருக்காங்க. ஏவா அப்பா கத்துற சத்தம் வீட்டையே உழுக்குது. தன்னை பாதுகாக்கணும்னு சொல்லி ஏவா கையில கன்னு எடுக்கிறா. அந்த 2 பேரையும் ஷார்ட் கன்னை வச்சு கொடூரமான முறையில கொலை செய்யறா. தன்னை பாதுகாக்க தான் அவ கொலை பண்ணி இருந்தாலும் சின்ன வயசுல அவங்க அப்பாவை கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டதை பாக்குறதுனால அவ மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுறா. 12 வருஷம் கழிச்சு இப்போ அவ ட்ரக் ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருந்து ஃபுல்லா ரிகவர் ஆகி இருக்கா. டெரிக்னு ஒரு வெல்தி மேனை மேரேஜ் பண்ண போறா. 2 பேரும் ஒரு ட்ரக் அடிக்ஷன் ரிகவரி குரூப்ல மீட் பண்ணி இருப்பாங்க. இப்போ இவங்களோட வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்குது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு ஐலாண்டுக்கு ஹனிமூனுக்காக போறாங்க. அந்த ஐலாண்ட்ல டெரிக்கோட ஃபேமிலிக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. அங்க போன உடனே அவங்களும் ஊரை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஹோட்டல்ல மேனின் ஒரு லோக்கல் பையனை மீட் பண்றாங்க. அவன் நைட் கிளப்புக்கு அந்த கப்புல இன்வைட் பண்றான். அந்த கப்புல அந்த கிளப்புக்கு போறாங்க. அங்க அன்பார்ச்சுனேட்லி லோக்கல் கேங்ஸ்டரான பிக் பிஸ்னு ஒருத்தரோட ஆளுங்களோட சண்டை வந்துருது. அந்த கேங் மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஏவா அடிச்சு போட்டுறா. அப்புறமா மேனி அந்த கப்புல அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மேனி அந்த கப்புல ஒரு ஜிப் லைன்ல அட்வென்ச்சருக்காக கூப்பிடுறான். அந்த ஜிப் லைன் ரெயின் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு இவங்களும் அந்த ஜிப் லைனுக்கு போறாங்க. ஏவாக்கு பயமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டெரிக்க அனுப்பி விடுறாங்க. ஆனா டெரிக் மிடில் ஆஃப் த ஜிப் லைனுக்கு போன உடனே அந்த சேஃப்டி ரோப் அறுந்து போயிடுது. காட்டுக்கு மேல பல அடி உயரத்துல டெரிக் தொங்கிட்டு இருக்கான். அப்போ உடனே ஏவா அவளோட ஹஸ்பண்ட காப்பாத்த சொல்லி கேட்கிறா. ஆனா ஜிப் லைனோட ஓனர் பயந்து போய் நின்னுட்டு இருக்கான். உடனே மேனி அந்த ஜிப் லைன்ல போறான். டெரிக்க காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா அவனால காப்பாத்த முடியல. டெரிக் பல அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்துறான். உடனே ஏவா அவனை தேடி காட்டுக்குள்ள போறா. ஒரு வழியா அவளோட ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சிடறா. பயங்கரமா அடிபட்டு இருந்தாலும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சோ அந்த டைம் அப்ப ஆம்புலன்ஸ் அங்க வந்துருது. ஆம்புலன்ஸ்ல டெரிக்க ஏத்தனதும் ஏவாவை உள்ள விட மாட்டேன்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆம்புலன்ஸ் ஃபுல்லா இருக்கு. நீங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சண்டை போடலாம் டைம் இல்லன்னு தெரிஞ்சுக்கிற ஏவா சரின்னு சொல்லிடுறா. ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஜீப் முன்ன வருது. அதுல தடுமாறி ஏவா கீழே விழுந்துடுறா. திரும்பி அவ ஏந்து பார்க்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் எங்க போச்சுன்னே தெரியல. பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஆனா ரிசப்ஷன்ல யாருமே வந்து அட்மிட் ஆகலன்னு சொல்லிடுறாங்க. வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்களோன்னு இவளும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்றா. ஆனா எங்கேயுமே அவளோட ஹஸ்பண்ட சேர்க்கவே இல்ல. தன்னோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியாம குழப்பத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. அவங்களும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஜிப்லைன் ஓனர் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த ஜிப்லைன் ஓனர் இவங்களை நான் பார்த்ததே இல்ல, யாருமே ஜிப்லைன்ல இருந்தெல்லாம் கீழே விழல அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே ஏவாக்கு பயங்கரமான கோவம் வந்தது. அந்த ஓனரையே அடிக்க போயிடுறா. உடனே போலீஸ் அவளை தடுத்து அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. ஆதாரம் எதுவுமே இல்லாததுனால அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆதாரம் தானே வேணும்னு சொல்லி இவளே தனியா அந்த ஜிப்லைனுக்கு போறா. அந்த ஓனரை சேஃப்டி மெஷர் இல்லாம அந்த ஜிப்லைன்ல இழுத்துட்டு போறா. அந்த இடத்துல வச்சு அவனை மிரட்டுறா. உயிருக்கு பயந்து அவனும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். ஆமா நீங்க வந்தீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு அப்படின்னு எல்லாத்தையுமே போன்ல ஏவா ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. அதை கொண்டு போய் போலீஸ் கிட்ட காட்டுறா. ஆதாரம் கேட்டீங்களா, அந்த ஜிப்லைன் ஓனரே எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படின்னு. இதை பார்த்த உடனே போலீஸ் வந்து எப்படி நீ அவரை இந்த மாதிரி மிரட்டலாம், உன்னாலதான் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆபத்துன்னு சொல்லி அவளை அந்த ஐலாண்டை விட்டு அனுப்ப சொல்லிடுறாங்க. அவ அங்க இருந்து தப்பிக்க பாக்குறா. ஆனா எல்லா போலீஸும் ஒன்னா சேர்ந்து அவளை புடிச்சிடுறாங்க. ஒரு போட்ல ஐலாண்டை விட்டு அவளை கூட்டு போறாங்க. போட் போயிட்டு இருக்கும்போது கரெக்டான சான்ஸ பார்த்து போலீஸ் அடிச்சு போட்டு இவ அந்த கடல்ல குதிச்சிடுறா. மறுபடியும் நீந்தி ஐலாண்டுக்கு வந்துடுறா. இதுக்கப்புறம் போலீஸ நம்ப வேணான்னு அவளே அவளோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றா. அப்ப ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்த டிரைவரை கண்டுபிடிச்சிடுறா. அவளோட ஹஸ்பண்ட் எங்க இருக்கான்னு சொல்லி அவங்கள அடிச்சு டார்ச்சர் பண்றா. அந்த சண்டையில ஒருத்தனை இவ கொன்னுடுறா. அகைன் போலீஸ் கிட்ட மாட்டி அவளை கொண்டு வந்து லாக்அப்ல போட்டுறாங்க. அன்னைக்கு நைட் அந்த ஐலாண்டோட மெயின் ஜெயில அவளை அடைக்க அந்த போலீஸ் சொல்லிடுறாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய 2 போலீஸ் அவளை கார்ல கூட்டு போறாங்க. ஆனா அந்த போலீஸ் கார் யாருமே இல்லாத இருட்டான பகுதியில போய் நிக்குது. இங்க அந்த போலீஸ் அவளை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. உடனே இந்த பொண்ணு சுதாரிச்சுக்கிட்டு அந்த 2 போலீஸ் ஆபீசரையுமே கொன்னுட்டு அங்க இருந்து தப்பிக்கிறா. அவ அங்க இருந்து தப்பிச்சு நேரா போலீஸோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போறா. அவ தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே இந்த போலீஸும் உஷாரா இருக்காரு. ஆனா ஏவா அந்த போலீஸோட வீட்டுக்குள்ளேயே வந்துடுறா. தூங்கிட்டு இருக்க அவரோட பொண்ணோட தலையில கன்ன வைக்கிறா. உடனே அந்த போலீஸ் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன்னோட புருஷ ஜிப்லைன்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன கொஞ்ச நேரத்திலே இறந்து போயிட்டாரு. அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் தப்பான ப்ரொசீஜர் பண்ணதுனால உன் புருஷன் இறந்து போயிட்டான். ஆல்ரெடி அவரு என் பொண்ணு ஆபத்தான சர்ஜரி பண்ணி காப்பாத்தினாரு. அதனால அவரு உன் புருஷன் டெத்தை கவர் பண்ண சொன்னாரு. நானும் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட உடனே ஏவாவால நம்பவே முடியல. இவ்வளவு நாள் அவளோட புருஷன்
புருஷன் உயிரோட தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா. அவ அந்த வீட்டை விட்டு வெளில போகும்போது அந்த போலீஸ் ஆபீசர் கில்ட்னால சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. அவ அந்த லோக்கல் பையனான மேனி கிட்ட போய் அழுகுறா, அவளோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு. அவனும் அவளை சமாதானப்படுத்துறான். நெக்ஸ்ட் டே தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஏவா அந்த ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷனிஸ்ட் கழுத்தை பிடிக்கிறா. இவ தான் அவளோட ஹஸ்பண்ட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லைன்னு சொன்ன ரிசப்ஷனிஸ்ட். அவளை மயக்கமாக்கி அவளோட ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போறா. ஸ்ட்ரெயிட்டா ஏவாவோட ஹஸ்பண்ட் டெரிக்கா ஆபரேட் பண்ண டாக்டர் கிட்ட போறா. எனக்கு தெளிவான ஆன்சர்ஸ் வேணும்னு அந்த டாக்டரை மிரட்டுறா. அப்ப அந்த டாக்டர் பயத்துல உன்னோட ஹஸ்பண்ட் சாகல, உன்னோட ஹஸ்பண்ட் லோக்கல் ரவுடியான சில்வியோன்னு ஒருத்தங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், அவன் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கான், உன்னோட ஹஸ்பண்டோட ஸ்பைனல் மேரோ தான் கரெக்டா மேட்ச் ஆகுது, அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஏவாவை அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போறாரு. அங்க தன்னோட ஹஸ்பண்ட் டெரிக் உயிரோட வீல் சேர்ல ஏவா பாக்குறா. ஆபரேஷன் பண்ண அவனை கூட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு நர்ஸ் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு கன் எடுத்துக்கிட்டு அந்த ஆபரேஷன் ரூம்குள்ள போறா. உள்ள இருக்க எல்லாருமே போக சொல்லி தன்னோட கன் எடுத்து மிரட்டுறா. அவளும் அவளோட ஹஸ்பண்டும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா தப்பிக்க பாக்குறாங்க. அப்போ சில்வியாவோட ஆளுங்க இவங்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அந்த சண்டையோட கடைசியில சில்வியாவைய கன் பாயிண்ட்ல ஏவா கடத்திடுறா. அங்க இருந்து தப்பிக்க அவனை ஷீல்டா யூஸ் பண்றா. அங்க இருந்து தப்பிச்சு மேனியோட ஹெல்ப்னால பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல போய் மறைஞ்சுக்கிறா. சில்வியாவும் அவனோட ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. இவங்கள கண்ணா பின்னான்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏவாவும் டெரிக்கும் ஒவ்வொரு அட்டாக்கஸா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் அப்போ சில்வியா மட்டும் தான் அந்த கூட்டத்திலேயே மிச்சம் இருக்கான். அவனும் ஏவாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையை மொத்த வில்லேஜும் ஒன்னா சேர்ந்து பார்த்துட்டு இருக்கு. போலீஸா அங்க வந்துடுறாங்க. போலீஸை பார்த்ததும் சில்வியோவை நைஃபை வச்சு ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுக்கிறா ஏவா. அப்போ சில்வியோ போலீஸ் கிட்ட உடனே இவளை அரெஸ்ட் பண்ணுங்க, எவ்வளவு வேணா நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைம் அப்போ ஐலண்டோட பெரிய கேங்ஸ்டரான பிக் பீஸ் அங்க வந்துடுறான். எல்லாரையுமே காமா இருக்க சொல்றான். வயலன்ஸ் வேண்டாம், அது நம்ம ஐலண்டோட டூரிசத்தையே கொலாப்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளோட கண்ணையும் அவன் மூட சொல்றான். அவங்களுமே அவன் சொல்றதை கேட்டு கண்ணை மூடிக்கிறாங்க. அப்போ பிக் பீஸ் பேசி ஏவா கிட்ட இருந்த நைஃபை பொறுமையா வாங்கிடுறான். இவ்வளவு பெரிய வயலன்ஸுக்கு காரணம் சில்வியோ தான் சொல்லி அவனை அங்கேயே போலீஸ் முன்னாடியே வச்சு கொலை செய்யறான். போலீஸ் கிட்ட டபுள் மடங்கு காசு தர இந்த விஷயத்தெல்லாம் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றான். அந்த கப்புல இந்த ஐலண்டை விட்டு போக அலோவ் பண்ணுங்கன்னு போலீஸ் கிட்ட பிக் பீஸ் கேட்டுக்கிறான். அதுபடி அந்த கப்புள் மேனியோட ஹெல்ப்னால அந்த ஐலண்டை விட்டு ஃபைனலி தப்பிச்சு வெளில போயிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான கதையோட வரேன். பாய்.